இந்த நிகழ்ச்சிக்கு 12:05ன்னு சொல்லி நேற்று நைட்டு தான் இன்விடேஷன் எனக்கு வந்தது. 12:05ன்னு சொல்லும்போது ராஜேஷ் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாக எனக்கு ஜோதிடத்தில் அவருக்கு வந்து மிக நம்பிக்கை இருக்குன்றது தெரியும். அதனாலே கொஞ்சம் எனக்கு சத்யம் தியேட்டரில் ஒரு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு அங்கேயும் நிக்கல் தான் இன்சார்ஜ் அங்கே சத்யத்துலேயும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் முன்கூட்டியே வந்து புறப்பட்டு நேராக இங்கே ஹாலுக்கு வந்தோம். ஹாலுக்கு வந்த உடனே அப்புறம் ராஜேஷ் சார் வந்து இல்லை இங்கே வெயிட் பண்ண வேண்டாங்க, நீங்கள் ரூமில் வந்துருங்கன்னு. சரி, இங்கே பேனர் பார்க்கும்போது கமல் எல்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை சர்ப்ரைஸாக கமல் சார் வந்தாலும் வரலாம் போல இருக்குது, அதனால தான் ரூமில் உட்கார சொன்னாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து இல்லை ஹாலுக்கு வாங்கன்னு சொல்லி ஹாலுக்கு வந்த பிறகும் நிகழ்ச்சி மேடையில் ஏறலைன்னா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் வந்துக்கிட்டு இருக்காருன்னா. சார் கமல் தான் வராரு போல இருக்குன்னு பார்த்தா அப்புறம் நிக்கில் வராரு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிக்கில் வந்து இவ்வளவு நேரம் இருந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாம சத்யம் தியேட்டர்ல அதே ஷர்ட் தான். ஆனா இங்கேயும் அதே ஷர்ட் போட்டது வந்து உண்மையில ஒரு நல்ல அறிகுறி. இந்த படத்துக்கு வந்து நிச்சயமா ஏதோ ஒரு உழைப்பு வந்து நிச்சயமா இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு நல்ல முயற்சி. ராஜேஷ் அவர்கள் நானும் வந்து ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் வந்து பேச்சாளராக ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு என்ன பொறுப்பு கொடுத்து நானும் அவர் வண்டியிலே ட்ராவல் பண்ணோம். அப்போ பையனை பற்றி ஆதங்கங்கள், அவர் சினிமாவுக்கு வந்தது, அவர் எப்பவுமே வந்து என்சைக்ளோபீடியா சினிமாவை பற்றி எந்த விஷயத்தை கேட்டாலும் புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்போ கேட்கும்போது பையன் நினச்சேன், ஏன்னா சில நேரங்களில் வந்து எப்படியெல்லாம் வந்து திறமைசாலிக்கு வந்துட்டு பிரச்சனையே வந்து நினைச்ச பசங்களை எப்படியும் முன்னேற்றினான்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ பேசும்போது சொன்னார், இல்லை ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் நினச்சேன் எப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, படம் ஏரியா விற்குதோ இல்லை இவரு கண்டிப்பாக ஏரியா விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் போல் இருக்கு படம் எடுக்கிறதுக்கு சொல்லும்போது. ஆனால் உறுதியாக இருந்தார். இல்லை கேர் நான் அவசரப்படலை, நிச்சயமாக நான் வந்து ஒரு வெயிட் பண்ணி அவனுக்கு டைம் பார்த்து கரெக்டாக அவனுக்கு கொஞ்சம் கிரகங்கள் எல்லாம் இப்போ நேரம் சரியில்லை, கரெக்டாக வரும்போது அந்த பொறுமையை உண்மையில பார்க்கும்போது இப்போதான் எனக்கு அவரை விட ஒரு ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த உறுதியாக வந்து பையனை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி அருமையான ஒரு தயாரிப்பாளர், நல்ல நாலேஜபிள், பார்த்தாலே தெரியுது ஒரு விஷயமுள்ள ஒரு தயாரிப்பாளர், அனுபவமானவர் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உண்மையில நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கணும். ராஜகண்ணு சார் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கிற சாதனை, இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு பாரதி ராஜாவும் பாக்யராஜும் பல பேர் வந்து அந்த காலத்திலே வந்து ப்ரொடியூசர் வந்து எப்படி இருக்கணுன்றது ராஜகண்ணு சார் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பீர், அதாவது கிரிப் பண்ணால் அவர் கமாண்ட் பண்ணால் அப்படி தான் பண்ணுவார். இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கணும். கிழக்கு போகும் ரயில் வந்து தேவிகாலால ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த எக்ஸிபிட்டர் வந்து அது என்ன சார் 2 வாரம் ஓடுமா 3 வாரம் ஓடுமான்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்ற காரணத்துக்காகவே ஒரு வருஷம் அந்த படத்தினுடைய ஷேரே வாங்காம நான் படம் எடுக்கும் போது நான் ஷேர் வாங்குறேன்னு சொன்ன ஒரு மாபெரும் மனிதர் அவர். ஏன்னா அவர் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ப்ரொடியூசர்களுடைய மரியாதையை காப்பாற்றின ஒரு தயாரிப்பாளர். இன்னைக்கு ப்ரொடியூசர் நிலைமை வந்து வேறு மாறிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், அதை மாற்றி அமைக்கணுன்றதுக்காக தான் நல்ல உள்ளவங்களோட சேர்ந்துருக்கும். அதே மாதிரி பாலுமகேந்திரா சார் பல பேர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அவருக்கான ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு மாபெரும் மனிதர். இப்படிப்பட்டவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி நிச்சயமா ராஜேஷ் மாதிரி தீபக் வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லியிருப்பார். அது எனக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நடிகர்களுக்கு வேண்டியது வந்து ஒழுக்கம் வேணும், டிசிப்ளின் வேணும். ஆகையினால் அந்த தீபக் ராஜேஷ் வந்து நிச்சயமா ஒரு நல்ல நடிகராக வருவது மட்டும் இல்லாமல் கலை உலகத்துக்கு ஒரு நல்ல படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல பிரேம் வந்து நல்ல இயக்குநராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடுதலுகிறேன். வணக்கம். வர வரைக்கும் இந்த படத்தை பயணங்கள் தொடர்கின்றன அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும்தான் படித்தேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், இவங்களை பற்றிய டீட்டெயில் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அழகான ஒரு முன் உதாரணமாக இந்த படம் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றது இந்தியாவிலே எங்கே இருக்குன்னா சினிமாவில் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. ஒரு தமிழ் பட டைரக்டர் ராமநாராயணன் சார் வந்து போஜ்புரியில் போய் படம் பண்ணி ஹிட் பண்ணுவார். ஒரு தெலுங்கு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடிப்பார், அவர் நம்ம ஏற்றுக்குவோம். அதே மாதிரி சினிமாவுக்கு மட்டும்தான் எந்த ஒரு பாஷையோ எந்த பாகுபாடோ கிடையாது. யார் வேணாலும் நம்ம அங்கீகாரம் பண்ணிக்குவோம். படத்தில் அதை விட ஹைலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் சொன்னாங்க படம் கேரளாவில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நகர்ந்து ஆந்திராவில் போய் முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ தென்னிந்திய ஒருமைப்பாடும் இதில் இருக்குது.
இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகும் நண்பர் தீபக் ராஜேஷ் அவர்கள் இந்த பயணங்கள் தொடர்ந்து வெற்றி பயணமாக தொடர்ந்து பின் அது ஒரு சாதனை பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே சந்தோஷம் எனக்கு கேட்டீங்கன்னா, சிவாஜி சார் இல்லாத ஒரு இடத்த வந்து நிரப்புன பெருமை அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு உண்டு திரைத்துறையில். எனக்கு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நடிப்பு திறமை, அந்த குடும்பத்திலேருந்து மற்றும் ஒரு வாரிசு, அவருடைய வாரிசு வருதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே ஒரு நல்ல களத்தில் நல்ல தளத்தில் அறிமுகப்படுத்துறீங்க, அதுக்கு ஊக்கமாக இருந்து வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து. I'm very honored to be a part of this function here. In fact, நான் கொஞ்சம் தான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மலையாளத்தில் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழில் இது first படம். It's everything for me in Tamil, my entry. So hopefully, after listening to the character, I just wanted to do it